ஒரு மனிதன் சைக்கோவாவே மாறிட்டாரு. ChatGPT உடைய ஒரு ரெக்கமெண்டேஷனை கேட்டு அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் பண்ணதுனால அவர் என்ன பண்ணாரு, என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. எல்லாருமே இப்போ ஏஐ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுகிட்ட தான் நிறைய விஷயம் கேட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ கிட்ட சில சஜஷன்ஸ் நம்ம கேட்டாலும் இறுதி முடிவை ஒரு மனிதனா நம்ம ஹியூமன் மைண்டை வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் எடுக்கணும் கூட. எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா ஏஐ சொல்லிடுச்சு, அப்படியே பண்ணிடணும், அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படின்னு வந்து நீங்க இருக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐ பயன்பாட்டில் மக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது. ஸோ 60 வயது ஆகக்கூடிய ஒரு மனிதர் சீரியஸான ஒரு இல்னஸுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு, விச் இஸ் ஒரு சைக்கியாட்ரிக் இல்னஸ். அவருடைய ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரியான எந்த ஒரு இல்னஸும் அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது கிடையாது. அவர் ஒரு சைக்காட்டிக்கான ஒரு பிஹேவியர் வந்து அவருக்கு வந்திருக்கு. எதனால இது அப்படின்னு பார்த்தா அவருடைய ChatGPT ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. சால்ட் ஃப்ரீ டயட் அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுக்காக இந்த சால்ட்டுக்கு பதிலாக அதுக்கு வேற ஒரு சப்ஸ்டியூட்டை வந்து இவர் ChatGPT கிட்ட கேட்டு அதை உட்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாக சால்ட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது வந்து சோடியம் குளோரைடு, அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேபிள் சால்ட்னு சொல்லப்படக்கூடிய உப்பு. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டா சோடியம் புரோமைடை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கு ChatGPT வித்தவுட் கிவிங் எனி ஹெல்த் வார்னிங். இந்த சோடியம் புரோமைடு அப்படின்றது FDA-வால 1975லயே தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். பிகாஸ் அது டாக்ஸிக் அப்படின்றதுனால தான் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இந்த ChatGPT வந்து கொடுக்காம சால்ட்டுக்கு சப்ஸ்டியூட் வேணுமா, சோடியம் புரோமைடு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அது கேட்டதுக்கு ஒரு இன்புட்டை வந்து கொடுத்துருக்கு. ChatGPT-மையும் தப்பு சொல்ல முடியாது. ChatGPT கிட்ட நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான ஒரு பதிலை தான் வந்து அது கொடுக்குது. அதனால மனிதர்கள் நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் மோர் தேன் ChatGPT. ஸோ சோடியம் குளோரைடுக்கு சப்ஸ்டியூட் என்னன்னு கேட்டால் சோடியம் புரோமைடுன்னு அது சொல்லும். ஆனால் அதை சாப்பிடலாமா கூடாதான்ற இன்னொரு கேள்வியை கேட்டால் மேபி அது FDA-வால 1975ல வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ChatGPT ரிப்ளை பண்ணலாம். அதனால தான் இந்த ஏஐ ஜென்ரேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அபாயகரமாகவும் வந்து இருக்குது. ஸோ இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். இதை வந்து சால்ட்டுக்கு பதிலாக அவர் எடுக்க ஆரம்பிச்சு அவருடைய பிஹேவியர் பயங்கரமாக மாறி ஹாலுசினேஷன்ஸ், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடி இல்லாத சில விஷயங்களை வந்து பார்ப்போம், கேட்காத விஷயங்களை கேட்போம், அதுதான் ஹாலுசினேஷன். இந்த 3 படத்தில் நடிகர் தனுஷுக்கு வரும் இல்லையா, அதுதான். அதோட சேர்த்து பேரனோயா வந்திருக்கு, இதுவும் ஒரு வகையான ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன். அண்ட் ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன். இதனால இவரை வந்து ஒரு சைக்காட்ரிக் வார்டில் வச்சு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஸோ புரோமிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷனால இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது தான் டாக்டர் டயக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்பொழுது இந்த புரோமைடு பாய்சனிங், அதாவது அந்த அவர் சோடியம் புரோமைடு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டார் இல்லையா, அதனுடைய பாய்சனிங் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் அதை வந்து தடையே பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இவர் வந்து இந்த ஏஐ உதவியோட உட்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ மக்களே, நீங்கள் நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எல்லாமே புரியுது. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த ஏஐ மூலியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் மேம்படுத்தணும். நிறைய பேர் அதில் வந்து டயட் ஃபாலோ பண்ணி உடல் உபாதைகள் வந்தது, உடல் ரொம்ப மோசமாக போன கண்டிஷன்லாம் கூட இருக்குது. நல்லதுமே நடந்திருக்கு. ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எந்த மாதிரியான கேஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கணும், நம்மளையே அழிச்சிடக்கூடாது. அதனால் அல்டிமேட்லி ஹியூமன் பிரெயின் தான் வந்து எல்லாமே. அந்த ChatGPT-யை கண்டுபிடிச்சதுமே ஒரு ஹியூமன் மூளை தான் இல்லையா. அப்போ எல்லாத்துக்குமே பெரிய இடத்துல இருக்கிறது நம்மளுடைய மைண்டு தான். ஸோ நம்ம மைண்டை எவ்வளோ டெவலப் பண்ணணும், அதை வச்சு அதை வந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றதை தான் பார்க்கணும் ஒழிய நம்மளையே அழிச்சுக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஏஐ மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்க கூடாது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே இந்த சோடியம் புரோமைடெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இவருக்கு அது எங்கேருந்து கிடச்சிச்சு, தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்றதுமே நம்மளுக்கு புரியலை. ஸோ ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ChatGPT கிட்டே சில விஷயம் கேட்டாலும் ஒரு டாக்டர் கிட்ட போய் டபுள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.